16/9/2015 பகல் 1:15 ஆதி பராசக்தி ஸ்லோகத்தில் 11வது இலக்கு உரையாக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஓம் விஷ்ணு விஷ்ணு ருத்ர ருத்ரே ருத்ரசக்தி ருத்ரசக்தி ருத்ர பூஜா ஆனந்த ஸ்லோக அனந்த சக்தி ருத்ரானந்த பைரவநாத பிந்து பிராணஸ்தூல ருத்ரத்ரேகே நவசக்தி பிருந்தா பிருகுசக்தி பிருந்தாவனி ராதே பூஜா சக்தி வனதுர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இது 11வது ஸ்லோகத்தின் இலக்கு. இதில் ஆனந்த இதுவரை இதற்கு 3வது வரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்த இந்த இலக்கம் வரை பொருள்தனை உரைத்து வந்திருக்கிறோம். இவனே அவள், அவளே இவன், அதாவது ஆதிபராசக்தியே தான் என்று உணர்தல். கேள்வி ஒன்று பிறக்கும். ஆதிபராசக்தி பெண், மகாவிஷ்ணு ஆண், ருத்ரம் ஆண், பிரம்மம் ஆண். இதற்கு எதிர்மறையான பாலினம் பெண். அவளே இவர்கள் என்று எப்படி உணர்வது? சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே தாயின் வயிற்றுக்குள் இருந்துதான் பெண் வந்தது, தாயின் வயிற்றுக்குள் இருந்துதான் ஆண் வந்தது. உருவம்தான் மாற்றம், குடல் வழி ஒன்றுதான். ஆக அந்த ஆனந்தம் என்ற நிலை விஷ்ணுவானவன், ருத்ரனானவன், பிரம்மனானவன் அவளே எம்மூவரும் என்று உணர்வது. அதில் படைக்கும் முன் பிரம்மத்தின் தொழில். இவன் எத்தனையாவது பிறப்பு? இதற்கு முன் எங்கு பிறந்திருக்கிறான்? பாவத்தின் புண்ணியத்தின் நிலை என்ன? பலகாலம் ஆராய்ந்து இப்பொழுது எங்கு பிறந்து மாண்டிருக்கிறான்? எப்பொழுது பிறக்க வேண்டும்? என்னவாக பிறக்க வேண்டும்? ஆறறிவுக்குள் இவன் எங்கே அடக்கம் என்பதை அந்த பிரம்மம் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் பிறந்தபோது ஒரு நாளில் அவன் வேலை முடிந்தது. இறந்தபோது இதற்கு முன் எத்தனை முறை இறந்திருக்கிறான்? இப்பொழுது இந்த இறந்ததின் காலத்தின் அளவு என்ன? இறந்த பின் என்னென்ன நடக்க வேண்டும் இவனுக்கு? இதைகளை பலகாலம் வகுத்து சிவன் அறிந்து அதை முடிக்கிறான். மனிதன் வாழும் காலம் அதிக அளவு. அதை பரிபாலனம் செய்வது விஷ்ணுவை வைத்துதான். ஆகவே அந்த விஷ்ணுவானவன் அவளேதான் நான், நானே அவளே, ஆதிபராசக்தியே நான் என்று உணர்தல். தாயின் மடியிலிருந்து வந்த ஒரு ஆண் தாயின் உருவமேதான் தான் என்பதை உணர்தல். இது சாதாரண மனிதனுக்கும் பொருத்தமானது. சாதாரண மனிதனுக்கும் பொருத்தமானது. ஆக ஆனந்தம் அனந்த உருவத்தின் சக்தி ஆதிபராசக்தி வேறல்ல என்பது உருவமாகிறது. அவளின் காலத்தை வகுத்து சொல்ல முடியாது, அவளின் நாக்கத்தை வகுத்து சொல்ல முடியாது. அன்னையின் அருளல், இருத்தல், மறைதல், இதற்கு காலத்தின் அவகாசம் இல்லை. ஒருவன் 100 ஆண்டுகள் உயிரோடு இருந்தானால் தேவர்களின் கணக்குப்படி 100 நாட்கள். இப்படி விஷ்ணுவுக்கு பல காலம், பிரம்மத்துக்கு பல காலம், ருத்ரனுக்கு ஒரு காலம். அதை பின்னே விவரிப்போம்.
விஷ்ணுவானவன் இப்பொழுது ஆணுக்குள்ளே பெண்ணாகி அவளுக்குள்ளே நான் அடங்கி அந்த ஆதிசக்தியே என்று தானே உணர்தல், இது எவ்வளவு ஆனந்தம்! எதற்காக இது போன்று உணர வேண்டும்? 10 அவதாரத்தில் ஆணான விஷ்ணு தான் கற்பு நெறி காத்து, ஆணுக்கு ஒரு கற்பு நெறி, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவளே தான் என்று உணர்ந்து ஆதிபராசக்தியே எல்லா உயிர்களும் தனதாக்கி தர்மத்தை நிலைநாட்டுதல், அதற்கு ஆனந்த அனந்த உருவம் ஆதிபராசக்தி என்பது பொருள். இதை ஏன் அன்னை அவனை உணர வைக்க வேண்டும்? விகாரத்தின் சக்தியை இந்த மூலதனத்தை வைத்து எந்த இறைவனும் விலக்கி விடலாம். இந்த கதிரியக்கம் மனிதன் மேல் படக்கூடிய காலத்தில் அவனுடைய விகாரத்தன்மை சென்று எல்லா உயிர்களிடத்திலும் அன்னையாக பாவம் பெறுகிறான். அன்னையாக பாவம் பெறுகிறான். பெண்ணுக்கு இந்த சக்தி தேவையில்லை, ஏனென்றால் அவளே பெண். ஆகவே பெண்ணுக்கு இந்த சக்தி தேவையற்றது. ஒரு காலம் வரை மாயை தோற்றத்தோடு மாயை செயல்களோடு பெண் இருப்பாள். பின் அந்த பெண் கணவனுக்கும் தாயாகிறாள், மகனுக்கும் தாயாகிறாள், உடன் பிறந்தோருக்கும் தாயாகிறாள், தன்னை ஈன்றெடுத்த தந்தைக்கு கூட தாயாகிறாள். ஆகவே அவளுக்கு இந்த உணர்தல் என்ற நிலை தேவையில்லை. விஷ்ணுக்குத்தான் இதை தேவை. 3 ஆண் தெய்வங்களுக்குத்தான் இதை தேவை. அதற்காக ஆனந்தா அனந்த ஆனந்த ஸ்லோக அனந்த சக்தி ருத்ர அனந்த பைரவநாத பிந்து பிராண ஸ்தூல ருத்ர திரேக. பைரவம் என்பது காத்து அருள்தல். பைரவம் என்பது நன்றி என்பது பொருள். பைரவம் என்பது தர்மம் என்பது பொருள். பைரவம் என்பது நாய் என்பது பொருள். தர்மத்தை உபதேசித்தல், உறவுகளை விட்டொடித்து இருப்போரும் இறப்போரும் இறந்தோரும் நமக்கு உறவில்லை என்பது சொல்வது பைரவா. இது கீழ் மேல் பூமிக்கு மேல் தர்மமாக நடத்தல், அருளால் விளக்கிக் கொள்வது ஆதிபராசக்தி. அந்த அருளை கொடுப்பதும் அன்னை ஆதிபராசக்தி. இனி வரும் காலங்களிலே ஒவ்வொன்றிலும் ஆதிபராசக்தியானவள் நேரடியாக தன் செயல்களை காட்டி ஆன்மீகத்தை போதிக்கிறாள். இந்த செயலின் தத்துவத்தை அன்னை மகாலட்சுமி தனக்குள்ளே வாங்கி மாலவன் நாக்கிலே எழுதி கண்ணன் அவதாரத்திலே கண்டு கழிக்கிறார்கள். கீதை உரைக்கப்பட்டது 700 ஸ்லோகங்களாக. கீதை உரைக்கப்பட்டது 700 ஸ்லோகங்களாக. அதை நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்த்திடின் அனைத்தும் பெண்பாலின் தன்மை. அது எப்படி பெண்பாலின் தன்மை ஆகும் என்பது சொல்வீர். ஆண் பாலின் தன்மையாக இருந்தால் அது உலகத்திலே வளர்ந்து வந்திருக்காது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லப்பட்ட கீதை இதுவரைக்கு வந்திருக்கிறது. ஆணிடத்திலே ஒரு கரு வளரும் என்றால் ஆணிடத்திலே ஒப்படைத்திருப்பாள். பெண்ணின் கர்ப்பப்பையில் தான் கருவின் வளர்ச்சி ஆணாக பெண்ணாக உருமாறி வெளிவருகிறது.
ஆரம்பம் வளர்வது ஒரு பெண்ணிடத்தில்தான். ஒரு ஆண் தான் உயரமாக வளர்ந்தால் கூட அதில் மறைந்திருப்பது பெண் தன்மை. ஆகவே இந்த கீதையின் 700 ஸ்லோகமும் பெண் தன்மை சார்ந்ததுதான். இது அன்னை ஆதிபராசக்தி அருள் வேண்டுவோர்க்கு, தர்மத்தை நிலைநாட்டுவோருக்கு இதை அருளுகிறாள். ஒரு மரம் வளர்ந்து ஒரு கனி கொடுத்து அதை ஒருவன் உண்டானால் அந்த உண்ட சுவை சொல்வதற்கு கூட பெண் தன்மை. அந்த மரம் வளர்ந்தது பெண் தன்மை, அதில் பூ வந்தது பெண் தன்மை, அதில் காய் வந்தது பெண் தன்மை, அதில் இலை வந்தது பெண் தன்மை. அது மரமாக நெடுமாலை என்று மாலவன் வளர்ந்தது கூட பெண் தன்மைதான். நெடுமாலை என்று நின்றான். அந்த மரம் நின்றது பெண் தன்மை. இலை வந்தது பெண் தன்மை, காய் வந்தது பெண் தன்மை. காய்க்கு முன் புஷ்பமாக மலர்ந்தது பெண் தன்மை, அது பழமாக வந்தது பெண் தன்மை. அது சுவைத்த மனிதன் சுவை உண்டு என்று சொல்வதும் பெண் தன்மை. உண்ட மனிதன் ஆணாக இருக்கலாம். ஆகவே இந்த ஆனந்தத்தை உணர்ந்தவன் விஷ்ணு. பைரவநாத பிந்து பிராணஸ்தூல ருத்ரத்ரேகா. பைரவம் என்பது ஒரு வழியில் உருவத்தோடு சொல்ல வேண்டுமெனில் நாய். உறவை சீராக்கி அன்னை அருளால் உலகத்திற்கு கீழ், தரைக்கு மேல், பூமிக்கு உருண்டைக்கு மேல், பூமிக்கு மேல் தர்மமாக நடத்தல் நடத்தி அருளை அருளவல்லது ஆதி பராசக்தி. இது அவள் நேரடியாக இப்பொழுது கலியுகத்திற்கு, கிருத்தாயுகம், திருத்தாயுகம், துவாபரயுகம், கலியுகம், தானே நேரடியாக இருள் என்ற மாயையை, இருட்டை விளக்குகிறாள். விளக்கியும் வைக்கிறாள். விளக்குதல், அதனுடைய பொருளை சொல்லுதல், அந்த இருட்டை அப்புறப்படுத்துதல். பைரவா நாய். இது ஆன்மீகத்தை உரைக்குமா? இது ஆன்மீகத்தை உரைக்கும். தர்மத்தை உரைக்குமா? தர்மத்தை உரைக்கும். உறவுகளை கட்டுப்படுத்துமா? உறவுகளை கட்டுப்படுத்தும். உறவின் சஞ்சார காலத்தை முடித்துக் கொள்ளுமா? சத்தியமாக உறவின் சஞ்சார காலத்தை முடித்துக் கொள்ளும். நமக்கென்று ஒரு உறவு உண்டு என்றால் அது ஆதிபராசக்தி தான். அதற்காகத்தான் அன்னை ஆரீராரோ ஆராரோ என்று பொருள்பட ஒரு தாயின் நாக்கிலே இருந்து கீதமாக வந்து அந்த பிறந்த குழந்தையோடு, ஆன்மீகத்தை அறியாத குழந்தையோடு பாடலாக பாடி தூங்க வைக்கிறாள். உறவுகளை பிரிப்பது பைரவ நாத பிந்து. நாதத்தை சொல்கிறாள். அந்த நாதம் கூட பிரணவமாக மேலோங்கி வந்து நின்று விடுகிறது. அதற்குள் அன்னைதான் ஸ்ரீ என்ற ஓரிடத்து இலக்கமாக நிற்கிறாள். ஸ்ரீ பெண், ஸ்ரீ தாய், ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ மூத்தவள், ஸ்ரீ இளையவள், ஸ்ரீ மனைவி, ஸ்ரீ மருமகள், ஸ்ரீ பேத்தி. அதற்குத்தான் நாத பிந்து. பைரவ நாத பிந்து என்பது பெயர். பைரவம் என்பது நாய்தான். உறவுகளை பகுத்து தொகுத்து அதனுடைய காலத்தை வகுத்து, வகுத்த காலத்திலிருந்து இவனை பிரித்தவனை பெண் ஒருத்தி ஆன்மீகத்துக்கு அழைத்து செல்கிறாள். ஏன்? மீண்டும் இவன் மாயையை திரும்பி பார்ப்பதில்லை.
ஆதிசக்தியான ஆதிபராசக்தியை உற்று நோக்கியவன் மாயை திரும்பி பார்ப்பதில்லை. அந்த தத்துவத்தை உணர்ந்த மகாலட்சுமி தான் இத்தனை அழகு கோலத்தோடு திருச்சானூரிலே அமர்ந்திருக்கிறாள். அவளுக்குள் இவள், இவளுக்குள் அவள். இல்லத்திலே தாயும் மகளும் ஒன்றாக இருப்பின் மாயை கூடி பிரச்சனை வரும். ஆன்மீகம் தெரிந்த தாயும் மகளும் ஒன்றாக இணைப்பின் அது ஆனந்த நிலையமாக மாறும். அது மாயையின் குறை, இது ஆனந்தத்தின் நிலை. பைரவம் என்ற நாய் கீழும் உண்டு, மேலும் உண்டு, விண்ணுலகிலும் உண்டு. உறவின் தன்மையை தருமன் அறிய வேண்டுமெனில் அழுது கொண்டிருக்கிறான். யாருக்காக? அர்ஜுனனுக்காக. நான் என்னுடைய உடன்பிறப்பை இழந்தேன். நாராயணா, நான் என்னுடைய உடன்பிறப்பை இழந்தேன். நாராயணா, மனம் தாங்கவில்லை. நடக்க வேண்டிய காலங்கள் உண்டு. பரீட்சித் மன்னன் வரை ஆள வேண்டும். சுகர் பாலலீலையை சொல்ல வேண்டும். வகுக்க சொன்னது நாரதமுனி, வகுத்து வைத்தது வியாசர். வியாசரின் நிலைக்கும் சுகரின் நிலைக்கும் தகப்பனார் மகன் ஒரே ஆன்மீகத்தை இருவழியாக கற்றார். பெண்கள் வியாசரை மனிதன் என்று நினைத்தார்கள். அவருடைய மகன் சுகரை அன்னையை ஆதிபராசக்தி என்று நினைத்தார்கள். தந்தை சுகரை தந்தை என்று நினைத்து இரவு 2 மணிக்கு நதிக்கரையில் குளித்தனராம். 2 மணிக்கு குளித்தால் ஆடை தேவையில்லை. வியாசர் செல்லும் போது ஆடை வேண்டும் என்று உடித்துக் கொண்டனர். சுகர் செல்லும் போது ஞானி தந்தை போகிறான் என்று சொன்னார்களாம். அந்த மக்களுக்கு உணர்வின் நிலை உடலுக்குள்ளே எப்படி ஊடுருவி அவனை ஞானி தந்தை என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இதுதான் பிறப்பின் நிலையை அறுக்கும் தன்மை. இந்த குறை கண்டவன் தருமன். கிருஷ்ணாவதாரம் முடிந்ததற்கு பின் கூட இந்த கருத்தை சொல்லிக் கொடுத்தது ஆதிபராசக்தி. உன்னால் நிலைநாட்டப்பட்ட தர்மம், அதாவது பெண் ரூபம், பாண்டவர்களின் வாரிசு தொடர்ந்து ஆள வேண்டும். ஓராண்டு ஆண்டனரா, 125 ஆண்டு ஆண்டனரா, பல லட்சம் ஆண்டுகள் ஆண்டனரா என்பது நமக்கு தேவையில்லை. உன் வம்சம் விருத்தி ஆக வேண்டும் என்று கண்ணன் சொல்கிறார். கண்ணனுக்கு இந்த அறிவு புத்தி எங்கிருந்து வந்திருக்கும்? அன்னை ஆதிபராசக்தி கொடுத்திருக்கிறாள். ஏன்? உறவுகளை பிரித்தெடுத்து சகசிராரத்தில் நிலையை சீர் செய்தால் அன்னையின் பாதங்களை கண்டு கொண்டு விடலாம். அவள்தான் பூமிக்கு கீழ் இருக்கிறாள். அவள்தான் பூமி உருண்டையாக இருக்கிறாள். அவள்தான் பூமிக்கு மேலே இருக்கிறாள். அவள்தான் தர்மமாக நடக்கிறாள். அவள்தான் அருளை கொடுக்கிறாள். அவள்தான் இந்த ஆதிபராசக்தி. தருமனை கண்ணன் மேலே அழைத்துச் செல்கிறான். தருமனை கண்ணன் மேலே அழைத்துச் செல்கிறான். அவனுக்கு அவ்வளவு விசாலமான ரோஷனை இல்லை. அந்த ரோஷனையை கொடுப்பது அன்னை ஆதி சக்தி. எதற்காக வந்தது? நான் தான் அவள், அவள்தான் நான். எனக்குள்ளே மிகவும் தர்மமாக, தர்ம தேவதையாக
பத்தினியின் ரூபமாக, அன்னையின் ரூபமாக, ஆதரவின் ரூபமாக, சக்தியின் ரூபமாக எனக்குள்ளே இருக்கிறாள். இதை உணர்ந்தவன் தான் கண்ணன். அழைத்துச் செல்கிறான் தருமனை. அங்கே பல்லாயிரம் பெண்களோடு அர்ஜுனன் இருக்கிறான். காலத்தை வென்றவன், கண்ணனை கண்டவன், பாணத்திலே பீஷ்மரை சாய்த்தவன், கண்ணன் அருள் பெற்றவன், ஞானத்தின் முகப்பு நிலை கண்டான். அனைத்து அதிதேவதையான பெண்களும் அவனை மொய்த்துக் கொண்டிருந்தது. இதோ பார் உன் தம்பி தருமா, இதோ பார் உன் தம்பி. ஆம், என் தம்பிதான். இவ்வளவு அழகாக இருக்கின்றானே. ஆம், இவ்வளவு அழகாக இருக்கிறான். இந்த பெண்கள் அனைவரும் தேவதைகள். அவர்கள் அனைவருமே ஆதி பராசக்தியின் அருளை பெற்றவர்கள். நீ சொன்ன கீதையின் தத்துவத்திலே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியா? இத்தனை பெண்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? கண்ணனை மகாபாபி என்று நினைத்தானாம் தர்மன். இவனும் 16,000 பெண்களோடு வாழ்ந்தவனுக்கு புத்தி போகுமா? எங்கு மேலே மேலே நினைக்கிறான் இந்த நினைவு. அதற்காகத்தான் அத்தனை பெண்களோடு இருப்பதை, அர்ஜுனனோடு கூடியிருப்பதை காட்டுகிறான் கண்ணன். கை ஓசையை தட்டி, அர்ஜுனா இங்கே வா. யார் என்னை அழைப்பது? உனக்கென்ன இங்கு வேலை என்று கேட்டானாம். யார்? அர்ஜுனன். யாரை பார்த்து? தருமனை பார்த்து. இங்கு ஒரு கேள்வி. அர்ஜுனன் அந்த உடலோடு தான் இருந்தானா? கீழுலகத்தில் இருந்தபோதே எப்படி இருந்தானோ அதுபோன்று இப்பொழுது மேன் உலகத்தில் அந்த உடலின் பராக்கிரமத்தோடு இருந்தானா? ஆம், அந்த உடலின் பராக்கிரமத்தோடு இருந்தான். இறந்தவர்கள் வேறு வேறு உடல் எடுத்துச் செல்வர். வேறு வேறு உடல். ஆனால் அர்ஜுனன் அந்த உருவத்தோடு தான் இருந்தான். பைரவா, தர்மம் வழி கொண்டவர்கள் தர்மத்தை போதிக்க தான் எந்த ரூபத்திலே பார்த்தனரோ அதே ரூபத்திலே மேலுலகத்திலும் இருப்பர். அதற்காகத்தான் கண்ணன் துவாபர யுகம் முடித்து இப்பொழுது கலியுகத்திலும் அதே உருவத்திலே வந்து அருள் கொடுக்கிறார். கண்ணனின் காலம் வேறு, வேங்கடவனின் காலம் வேறு. நவபாஷாணத்தின் தன்மையோடு நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த உருவத்தை நானும் பெற வேண்டும் என்று நினைத்தான். வேங்கடமனையில் சீனிவாசனாக அருள்பாலித்தாள் அன்னை. அதற்கு 7 அடி பின்னோக்கினான். 2 மனைவிகளும் அருள் கிடைத்தது. ஷாயாதேவி, நீலாதேவி, பூதேவி, ஸ்ரீதேவி. அதற்காகத்தான் பின்பு 7 அடிகள் எடுத்து வைத்தான். சிலாரூபமாக நின்றான். அது கூட அந்த உருவத்தில் கூட அன்னை ஆதிபராசக்தி கரைந்து நவபாஷாணத்தின் நிலையில் நிற்க வைத்து விட்டான் அவனை. இதெல்லாம் ஆன்மீகத்தின் போதனை. இதெல்லாம் ஆன்மீகத்தின் போதனை. ஆன்மீகம் என்பது இதுதான் வர வேண்டும் என்று கேட்டால் வராது. எப்பொழுது யாருக்கு எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று அன்னை ஆதிபராசக்திக்கு தெரியும். ஆணையிட்டால் வராது. ஆணையிட வேண்டிய அவசியம் இல்லை. அருள் கொடுத்தால் தன்னால் வருகிறது. மேலே சென்றனர். பழைய உடலோடு இருக்கிறான் அர்ஜுனன். அர்ஜுனா, அண்ணா வந்திருக்கிறேன். யார்? எனக்கு அண்ணன். நின்று விட்டான். மூச்சு எல்லாம் நின்று விட்டது. அங்கே மூச்சு காற்று இருக்கிறவன் போக இயலாது. பிராணவாயுவை பூமிக்குள்ளே விட்டவன் தான் போக முடியும். பிரணயாமம் கற்றவன் போகலாம். பதாஞ்சலி சூத்திரத்தை கற்றவன் போகலாம். போகரின் சூத்திரத்தை கற்றவன் போகலாம். இவர்கள்தான் அங்கே போக முடியும். திருமூலன் மந்திரத்தை கற்றவன் போகலாம்.
இந்த அனைத்து ஒடுக்கமும் நாரத பெருமானுக்குள்ளே அன்னை இருக்கிறாள். அனைத்து லோகத்திற்கும் சென்று வந்தான். முட்டாளே, புடுவனே, தர்மனே, அறிவிருக்கிறதா உனக்கு? நீ பிராணத்தோடு உடல் கொண்டு இங்கு வந்திருக்கிறாய். இங்கே யாரும் அதுபோல் வர இயலாது. அன்னை ஆதிசக்தியின் அருள், கண்ணனின் அருள் கடக்க நீ இங்கே வந்தாய். பைரவ தத்துவம் இதுதான். என்ன தத்துவம்? பைரவ தத்துவம். மேல் சென்ற உன்னை நீ யாரோ நான் ஆரோ, உனக்கும் எனக்கும் உறவில்லை. நீ என்னை இனிமேல் தம்பி என்று அழைக்கக்கூடாது. அர்ஜுனா, நீ அழைக்கக்கூடாது. அவள் ஆணையிட்டால் நீ அர்ஜுனா என்பது அழைத்தது என் காதுகளுக்கு கேட்கிறது. நீ இந்த மேடையிலே நின்று கொண்டு கோடி முறை அர்ஜுனா என்று அழைத்தாலும் கேட்காது. அதற்கு அன்னை அருள்வாளிக்கிறாள். அதற்கு பைரவநாதம். தர்மத்தின் தேவதையாக அன்னையான ஆதிபராசக்தி மாலவனின் கைப்பிடித்து, அந்த மாலவனின் கையை தர்மன் பிடித்து போனதனால் அர்ஜுனனின் தன்மை உணர்வதற்கு பைரவநாத பேந்து. அதற்குள் கூட அன்னை பிராணனை வைத்திருக்கிறாள். பைரவநாத பிந்துக்குள்ளே அன்னையானவள் பிராணத்தின் சக்தியை வைத்திருக்கிறாள். பொய்யின் வீர் ஆராய்ந்து பார்த்தால் உண்மை தெரியும். பொய்யின் வீர் ஆராய்ந்து பார்த்தால் உண்மை தெரிந்து ஒரு இடமே அமர்ந்து விடுவீர். அன்னவனையும் அந்த மன்னவனையும் அந்த கண்ணனையும் தோழனாக நினைக்கும் சக்தி அப்பொழுதுதான் வரும். ஏன் அவன் அங்கு அழைத்துச் சென்றான்? ஒரு தோழன் இல்லை, அவனை பார்க்கலாம் என்று தர்மனை ஒப்பனையாக வைத்து அழைத்துச் சென்றான். அனைவரும் திருடர்களே. ஆனந்தம் கொண்டாடினான். யாரை பார்த்து? மாலவன் அர்ஜுனனை பார்த்து. ஆஹா, அன்னையின் சக்தி இது என்ன? இதுதான் பைரவ நாத பிந்து என்பதை கண்ணன் உணர்ந்தான். கண்ணன் உணரும் தன்மையை ஆதிபராசக்தியின் வழியாக பெற்றான். ஒரு ஆன்மீகத்தின் கருத்துக்களை அவரவருடைய இஷ்ட தேவதையை வைத்து அறியலாம், ஒன்றும் தப்பில்லை. அது எந்த மதமாகவும் இருக்கலாம். ஆணை பெண்ணை வைத்து ஆன்மீகத்தை போதிக்கப்படுவது இந்து மதம் ஒன்றே. மற்ற மதத்திலும் ஆண் பெண் இருவரும் இருக்கின்றார்கள். அண்ணன் தங்கை, கணவன் மனைவி இல்லாத மதம் இல்லை. அனைத்து மதத்திற்குள்ளும் இவர்கள் இருக்கிறார்கள். இந்து மதத்தில் இதை வலியுறுத்தி சொல்கிறது. எந்த மதத்திலே ஆண் பெண் இல்லை? ஈ எறும்புக்குள் ஆண் பெண் உண்டு. இனம் இனத்தோடு சேர்ந்து உறவுகளை வளர்த்துக் கொள்ளும். சிற்றெரும்புக்குள்ளே ஆண் பெண் உண்டு. மகரந்த சேர்க்கையில் ஆண் பெண் உண்டு. காக்கைக்குள்ளே ஆண் பெண் உண்டு. அந்த ரகசியத்தை கற்றவள் காக்கை சிறகினிலே நந்தனாலா, உன் கரும நிறம் தோன்றுதடா நந்தலாலா என்று பாடினான். பாடியது பெண், காக்கைக்குள்ளே உறவுண்டு என்று கண்டுபிடித்ததும் பெண். அந்த பெண்ணுக்கு ஒப்பனையாக வைக்கப்பட்டது ஆண், நந்தலாலா என்ற பெயர். இதுதான் பைரவ. பூமிக்கு மேல் தர்மமாக இருப்பவள், அருளை கொடுப்பவள். யாருக்கு அருள் கொடுத்தாள்? கண்ணனுக்கு. யாருக்கு அருள் கொடுத்தாள்? தர்மனுக்கு. யாருக்கு ஆனந்தத்தின் நிலையை கொடுத்தாள்? விஷ்ணுவுக்கு ஒரு சந்தேகம், நான் அவளா, அவளே நானா? ஆம், நானே அவள், நானே இவள், இவள் நானே. அங்கு சென்று பார்க்கிறான். அப்பொழுதுதான் தெரிகிறது, தர்மமான முறையில் மேல்லோகத்திலையும் எடுத்துச் சென்று ஆன்மீகத்தை கற்றோரை நடத்த வைப்பாள் என்பது. அங்குதான் தெரிந்து கொண்டான் கண்ணன். என்ன தெரிந்து கொண்டான்?
எனக்கும் என் தாய்க்கும் எந்த இடத்திலும் உறவு உண்டு. பைரவநாத பிந்து, எனக்கும் என் தாய்க்கும் கண்ணனான மாலவனான எனக்கும் ஆதி பராசக்தியான அன்னைக்கும் உறவுண்டு கீழும் மேலும். இது சொல்வது தர்மம். இது அருள் இருந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதே உடல் எடுத்த தர்மனையும் அர்ஜுனனையும் பிரித்து காட்டுகிறாள். உறவுகளை பிரித்தால் தான் ஞானம் வரும். மாண்டவரை நினைத்துக் கொண்டிருந்தால் வராது. இத்தனை சொல்லக்கூடிய என்னை பெற்றெடுத்ததும் ஒரு பெண்தான். பட்டுவிட்டால் பறந்து சென்று விட்டாள். உறவு வைத்தால் இதை சொல்ல இயலாது. மாண்டோரை உடலோடு சென்று உடல் கூடிய இடத்தில் பிராணனின் தன்மை இல்லாது போயினும் உறவை கொண்டாடலாகாது என்று ஆதிபராசக்தி சொல்கிறாள். அதற்குத்தான் பைரவா தர்மம், நாயின் உருவம். அங்கு சென்றுதான் தர்மனுக்கு புரிந்தது. என்னவென்று புரிந்தது? உறவை கொண்டாடலாகாது. நாம் யாரோ நீ யாரோ ஆரீரோ ஆறாரோ. இதற்கு பைரவம் கீழ் மேல் பூமி, பூமிக்கு மேல் தர்மமாக நடத்தல். அது பெண் ஒருத்தியால் முடியும். பெண்ணிடத்திலே எத்தனைதான் கற்பது. பால் உண்ட முதல் மனைவியோடு உறவாடும் வரை, காடு சென்று கொள்ளி வைக்கும் வரை, அது வெந்து போக வேண்டுமானால் கூட, அந்த தீஜ்வாலை மேலே செல்ல வேண்டும் என்றால் கூட பெண்மயமாக இருந்தால்தான் அந்த தீஜ்வாலை மேலே செல்லும். இல்லை என்றால் அந்த தீஜ்வாலை அழிந்துபடும். ஐயோ என் மகனே, இது போன்று இருந்தனையேடா, உன்னை நான் எப்படி வாரி அணைத்துக் கொள்வேன் என்று புதைக்கப்பட்ட மனிதனின் உடலில் கோடிக்கணக்கான புழுவாக தானே அது போன்று மாறி அவனை அணைத்துக் கொள்கிறாள். அந்த புழுவில் ஒன்றை நீ எடுத்து அருந்துவாயா? இறந்துபட்ட மனிதன் புதைத்த போது அதிலே வந்த ஒரு புழுவை எடுத்து நீ அருந்துவாயா? ஆன்மீகம் காண முடியுமா? ஆன்மீகம் வராது. அந்த தீயை எடுத்து உன் மடியிலே கட்டிக்கொள்வாயா? அது ஒரு பெண்ணால் தான் முடியும். அதுதான் தர்மம். பைரவா, அதுதான் தர்மம். பைரவா என்று சொல்வது நிதானமாக சிந்தித்து 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் 59 நிமிடத்தை விட்டு தள்ளும் உனக்காக வாழ். ஒரே ஒரு நிமிடத்தில் உன்னை நீ சிந்தித்துப் பார். உறவென்பது ஒன்றுமில்லை, ஆனால் உறவு ஒன்று உண்டு. உறவென்பது ஒன்றுமில்லை, ஆனால் உறவுண்டு. ஒரே ஒரு உறவு உண்டு. அதுதான் ஆதிபராசக்தி. அதுதான் ஆதிபராசக்தி. புனைக்க வைத்தால் புனைந்து விட்டேன். சொல்வதும் எழுதுவதும் எனக்கு தெரியாது. சொல்வதும் எழுதுவதும் எனக்கு தெரியாது. 108 பாகங்களாக அவளை வடிக்கச் சொன்னால் வடித்து முடித்து விட்டேன். இருதய நோய் கண்டு பின் சரியாக அதற்கு பின் தான் இதை வடித்தேன். சென்று மயானம் கண்டிருந்தால் இது வந்திருக்காது. சென்று மயானம் கண்டிருந்தால் வந்திருக்காது. என்ன ஆனந்தம் இது! இது கூட பைரவநாத பிந்து கேட்டதற்கு ஆயுள் கொடுத்தால் 14 ஆண்டுகள் கடந்து வந்தேன். அவளே நினைத்தால் இது உலக மக்களிடத்திலே போய் சேர்கின்றது. என்னாலும் முன்னாலும் நடக்காது. பிந்து பைரவா பாரும். ஆணை வைத்து, ஒரு நாயை வைத்து, ஒரு அர்ஜுனனை வைத்து, ஒரு கண்ணனை வைத்து, அங்கு சென்றிலும் உனக்கு உறவில்லை, அவன் அண்ணன் என்று அழைக்க மாட்டான், நீ யார், ஏன் இங்கு வந்தா என்று கேட்டான். தெளிந்தது தர்மம்.
அதற்காகத்தான் தருமனை நாயை அழைத்து சொர்க்கலோகத்திற்கு சென்றானாம். யமன் அல்ல. பஞ்சபூதங்களில் ஒருவனவன். பிந்து ருத்ரத்தின் நாபி. ருத்ரத்தின் நாபி அதை எடுத்து யோக சயனத்திலே இருக்கக்கூடிய பத்மானந்த சயனத்தில் மூழ்க வைக்கிறாள். அதற்கு பிந்து. தொண்ணூத்தொன்பது கோணங்கள், முக்கோணங்கள் 99. மேரு பிந்து என்றான், ஸ்ரீ சக்கரம் என்றான். இவை அனைத்தும் பெண்ணுக்குள்ளே அடங்கி போனது. ருத்ரனின் நாபியின் யோக சக்தியை பத்மாசனத்திற்கே இருக்கக்கூடிய மாலவனுக்குள் மூழ்க செய்வது. பிரம்மத்தின் யோக நிலையை காட்டிக் கொடுப்பது. பிரம்மம் உருவாகவில்லை. கருநிலை அடைவது பிந்து. ருத்ரனின் நாபி சக்தியை யோக சயனத்திலே இருக்கக்கூடிய அந்த மாலவன் நாபிக்குள் ஒடுக்குவது. இது பெண்ணால் தான் முடியும். கணவனுக்கு பிரஜை தவறி போகிறது, மலம் கழிக்கிறான் என்றால் அந்த மலத்தை அலம்பி விடுவது பெண். மகனுக்கு பிரஜை போனது, உயிர் போகப் போகிறது. பின்வழியே மலம் வெளியேறினால் அதை கையிலே எடுத்து அப்புறப்படுத்தி அலம்பி விடுவது ஒரு பெண்தான். அவள்தான் ஆனந்தத்தை அளிப்பவள். அவனுடைய நாபிக்குள் ருத்ரனின் யோக சக்தியை வைக்கிறாள். ருத்ரனின் நாபியை சீராக்கி அந்த யோக சக்தியை பத்மாசனத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்குள்ளே மூழ்கடிக்கிறாள். பிரம்மத்தின் யோக சக்தியை கருநிலையாக மாற்றி பிந்து. அதில் பிராணனை ஒடுக்கி நீ எங்கும் செல்லவில்லை, பிரணவமாக பத்மாந்த சயனத்திலே இருக்கக்கூடிய நாபியில் ஒடுக்குகிறாள் பிந்து. அதனால்தான் நாபிக்கொடி மேலே வளர்ந்து உடனே தாமரை மலர் மலர்ந்து நான்முகனாக தோன்றினானாம். 5 முகம் என்று சொல்கிறார்கள். பஞ்சபூதங்களுக்கு 5 முகம் அல்லவா? ஒரு முகம் இழக்கப்பட்டு 4 முகமாக ஆக்கிவிடுகிறாள். வேதங்களின் சுரூபம் கருநிலை உண்டாக்குபவள். அங்கிருந்துதான் நாம் வந்தோம். இந்த உறவுகளால் அன்னையை மறக்கின்றோம். இதுதான் விஷ்ணுவின் யோகாந்த சித்தி. மாண்டோரை அழுது புலம்பி புரண்டு கோடி ஆண்டுகள் அழுதாலும் வரார். மாண்டோரை மனம் நினைத்துக் கொண்டே இருக்கும் ஆனந்தத்தின் சிக்கல் இதுதான். கொடுத்தவள் அவள், எடுத்தவள் அவள், எடுக்க வேண்டியவள் அவள், ஞானத்தை கொடுப்பவளும் அவளை. இதுதான் விஷ்ணுவின் யோகத்தின் சக்தி. ஒரு யோகியாக வர வேண்டும் என்றாலும் அவனுக்குள்ளே பெண்ணான இவள் கருநிலையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது நடக்கும். சிந்தனையை அவள் பால் வைத்துவிட விகாரத்தின் தன் கொடுக்கும்போது பெற்றவன் ஆதி பராசக்தி அன்னையே என்று தன்னை முடித்துக் கொள்கிறான். கருநிலை உருநிலை விஷ்ணுவுக்குள்ளே அடக்குவதுதான் பிந்து.
அது என்னமோ ஸ்ரீசக்கரம், மேரு, மகாமேரு என்று சொல்கிறார்கள். எங்கு கொண்டு போய் வைத்து விட்டால் ஒரு மாலவனின் ஆணுக்குள்ளே நாபிக்குள்ளே வைத்திருப்பது பிந்து, பைரவநாத பிந்து பிராண ஸ்தூல ருத்ர திரேகா. எப்படி வைத்திருக்கிறாள்? யாருக்கு தெரியும் இந்த ஆனந்தத்தின் சக்தி? இதை உணர்ந்தால் ஒவ்வொருவரும் இந்த பெண்ணை குருவாக ஏற்று அங்கே தன் மனதினை மடிய செய்கிறாள். மடிந்த பின் அவளே குரு. பெண்ணொருத்தி ஆன்மீகத்துக்கு குருவாக வருவது நன்மை என்பதை நீயே உணர்ந்து கொள்வதுதான் இந்த ஆதிபராசக்தியின் தத்துவம். கண்ணனை பற்றி கோடி வரைந்திருக்கிறேன். மாலவனின் மனைவி பற்றி கோடி வரைந்திருக்கிறேன். அதுகள் முன் செல்ல வேண்டும் என்று நினைக்க என்னை முன்னே விடு என்றால் இவள் முன் சென்று விட்டாள். என்னை முன்னே விடு என்றால் இவள் முன் சென்று விட்டாள். கோகுலத்து கதாநாயகன் எனக்குள்ளே அடங்குவதற்கு இந்த ஆதிபராசக்தி தான் துணை. அத்தனை ஆனந்தம் இந்த உயிருக்கு தெரியாது. அத்தனை ஆனந்தம் எந்த உயிருக்கும் தெரியாது. கோகுலத்து கதாநாயகன் என்னிடத்திலே பிடித்துக் கொடுத்தது இந்த அன்னை ஆதிபராசக்தி தான். உலகமெல்லாம் சென்று கரு உருரிலை கரு அதனால்தான் தருமனை கொல்லாது அந்த உருவத்தோடு அனுப்பி வைத்தாள். பிராணனை விட்ட பின் தான் அங்கு செல்லும். இவன் ஆன்மீக சக்தியை பெற வேண்டி தருமனின் உடலுக்குள்ளே பிராணனாக அன்னை ஆதிபராசக்தி சென்றிருக்கிறாள். 18 நாள் பாரதம் கேட்டு என்ன பயன்? குரங்கினமும் நாயினமும் அணிலினமும் கழுகனினமும் கரடி இனமும் ஆன்மீகத்தை உணர்ந்திருக்கிறது. மனிதனுக்குத்தான் இத்தனை வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் சொல்லித்தர வேண்டியது இருக்கு. சொல்லிக் கொடுத்த ஆன்மீகன் வேர்வை வழிந்து வந்து கண்ணிலே ரத்தம் கசிந்து நின்று விடுவாள். ஆனால் அன்னை ஆதிபராசக்தி அதுபோன்ற அல்ல. அன்னை ஆதிபராசக்தி அதுபோன்ற அல்ல. அனைத்தையும் கொடுத்து விடுகிறாள். தருமனை அந்த உருவத்தோடு பிராணத்தை தான் கொடுத்து அவன் பிராணம் பறிபோகும் உடவனுக்கு இது தெரியாது. தன் பிராணத்தை அவனோடு ஒடுக்கி அவன் ஆண் என்று நினைத்திருந்தால் இந்த பெண் அந்த பிராணத்துக்குள்ளே ஒடுங்கி இருப்பாளா? ஒடுங்கியதுதான் பிந்து. ருத்ரனின் யோகநாபி, பிரம்மனின் யோக கருநிலை நாபி, விஷ்ணுவுக்குள்ளே அடக்குபவள் இவள்தான். அவனை ஒரு ஆண்மகன் என்று நினைத்திருந்தால் அவனுடைய பிராணத்துக்குள்ளே இவள் சென்று அர்ஜுனனை காட்டியிருப்பாளா என்று சிந்திக்க வேண்டும். காட்டியவுடன் தான் கண்டான் நீ வேறு நான் வேறு, உனக்கும் எனக்கும் உறவில்லை என்பதை. மாண்டவனுக்காக கோடி ஆண்டுகள் அழுகிறோம். தருமனுக்கும் அந்த பேய் பிடித்துக் கொண்டது. அழைத்துச் சென்று கண்ணன் வழியாக காட்டி ஞானத்தை உணர்த்துபவள் இந்த அன்னை. எத்தனை ஆனந்தம் ஒரு பெண்ணுக்குள்ளே! சிந்தித்து பாரும். 23 மணி நேரம் 59 வினாடிகள் உனக்காக எடுத்துக்கொள்.
அந்த ஒரு வினாடியை அவளுக்காக கொடுத்துப்பார். உன் வகையாராக்கள் இறந்ததே, யார் யார் எந்தெந்த உடல் கொண்டு இருந்தனரோ, 1000 ஆண்டுகளுக்கு முன் மாண்டனரோ, இந்த உடலோடு நீ சென்று, அவளே அழைத்து செல்கிறாள், கண்ணன் அல்ல, கண்ணனை விட நீ உயர்ந்தவன். அழைத்து சென்று அங்கு உன்னுடைய உறவினரை காட்டி, அவர்கள் உனக்கு உறவில்லை என்று சொல்லி அங்கு ஆனந்த பாடத்தை நடத்தி ஆன்மீகத்தை கற்று இங்கு வந்து பிராணம் விட்டோருக்காக அழுவதில்லை. பைரவநாத பிந்து பிராண ஸ்தூல ருத்ரத்ரேகே நவநவசக்தி பிருந்தா பிருகு சக்தி பிரத்தாவனி ராதே பூஜா சக்தி மனது. இவள்தான் பிராணனாக ஒவ்வொரு மனிதனின் உடலுக்குள்ளே அடங்கியிருக்கிறாள். அந்த உடலுக்கு பெயர்தான் ஸ்தூலம். பதினாறிலிருந்து 21 திரேகங்கள் இந்த உடலுக்குள்ளே உண்டு. ஒன்று முதல் 16, 16 முதல் 21 திரேகங்கள் நம் உடலுக்குள்ளே உண்டு. அது மகாலட்சுமியின் சித்தாந்தத்திற்குள்ளே விளக்கியிருக்கிறேன். ஆனந்தமயமான ஒன்று இது, ஆனந்தமயமான ஒன்று இது பிராணத்தின் நிலை. நம்மை வைத்து நாம் ஆன்மீகத்தை உணர்ந்து கொள்ளலாம். ஸ்தூலம் 1 முதல் 6 அறிவு வரை உடலில் பிராணம் ஓடுகிறது. உன்னை எடுத்துக்கொள். தலையிலே இருக்கக்கூடிய ஸ்தூலம் உடல்தான் ஸ்தூலம். கண் போன்று தலை பெரிதாக இருந்தால், தலை போன்று கண் சிறிதாக இருந்தால், கண்ணே தலை போன்று பெரிதாக இருந்தால் நன்றாக இருக்குமா? ராமாயண காலத்திலே ராவணை சந்தித்ததாக இருக்கும். கண் போன்று முகமில்லை, முகத்தை போன்று பெரிதாக மூக்கில்லை, மூக்கை போன்று கபாலம் இல்லை, கபாலத்தின் அளவுக்கு காதில்லை, காதின் அளவுக்கு முகுளமும் சிறுமூளையும் இல்லை. அனைத்தை விட கிழித்து பேசும் வாய். அதற்காகத்தான் மாலவன் கல்கி என்று ஒரு அவதாரத்தை எடுத்து தனக்குள்ளே அனைத்தும் இட்டுக்கொண்டான். இட்டதை அன்னை இடத்திலே கொடுத்து விட்டான். அதற்கு கூட அந்த அன்னை அழுதாடாம். கண்ணன் அவதாரத்தின் முன்னே வெண்ணையை திருடி உண்டு விடு, பிரளயத்துக்குள் நீ விழுங்குவது உன்னை அறுத்து எடுத்துவிடும், வெண்ணெய் உண்டால் அறுக்காது. அவன் ஒரு திருடன், அன்னை ஒரு திருடி, கூட்டு தொகை திருடர்கள். கழுத்திருக்கக்கூடிய அளவுக்கு முகம் இருப்பதில்லை. மரத்தை எடுத்துக்கொள், பூமியிலே இருக்கக்கூடிய ஆணிவேர் ஒரு விதம், சிலம்பு வேர் ஒரு விதம். மரத்தின் வளர்ச்சி ஆகாயத்தை நோக்கி பறக்கிறது. கிளையின் வளர்ச்சி வேறு விதம், அதிலே வரக்கூடிய இலை வேறு விதம். உருவங்கள் மரத்துக்குள்ளே மாறுகிறது. சிறுகிளை பெருக்கிளை. அந்த இலைக்கு முன் சற்று வெளித்தள்ளுவது புஷ்பம், அது வேறு உருவம். மரத்துக்குள்ளே பரிமாற்றமான உருவங்கள் வேறு வேறு. அதற்குள் பழம், பழத்தின் இனிப்பு வேறு வேறு வகையானது. அதற்குள் விதை,
ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரை இது ஒன்று படைத்திருக்கிறாள். ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரை இது ஒன்று படைத்திருக்கிறாள். தோள்பட்டை போன்று வளர்ந்த முகமாக இருந்தால் என்னவாகும்? உருவத்தின் பாகுபாடு பார்க்க சகிக்க இயலாது. இந்த உருவத்தின் நிலையை ஸ்தூலம் என்று மொத்தத்திலே பெயர் வைத்திருக்கிறார். முதுகின் அளவு விரிந்திருந்தால் வயிறு என்ற நாவி பார்க்க சகிக்காது. இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக காலில் நீட்டுக்கு அளவுக்கு கண் விரிந்திருந்தால் பேய் போன்று இருக்கும். இந்த தொகுப்பின் மொத்த நிலைக்கு ஸ்தூலம் 1 முதல் 6 அறிவு வரையில் இது அடங்குகிறது. பரிமாணம் ஒன்றுக்கு உடல் உண்டா? உண்டே. அரசமரம் மரத்தின் தோற்றம் வேறு வேறாக தெரிகிறது. வேரின் தோற்றத்தை போல் மரத்தின் வளர்ச்சி பகுதி இருப்பதில்லை. மரத்தின் வளர்ச்சி பகுதி போல் கிளை இருப்பதில்லை. கிளை விரிந்த போது இலை இருப்பதில்லை. மரத்தின் வளர்ச்சி 120 அடி 500 அடி உயரம் என்று வைத்துக் கொள்வோம். இலை 500 அடிக்கு இருந்தால் என்னவாகும்? சித்தாவிற்காக அந்த இலையை உபயோகிக்க முடியாது. அதன் வேரை களைந்தெடுப்பதற்கு ஆகாயத்திற்கு அளவுக்கு ஒரு இயந்திரம் தேவை. இலையை எதுவென்று வைத்தால் அதற்குள்ளே பூ, பூக்குள்ளே காய், காய்க்குள்ளே பழம். இதுதான் தூலா. அதற்குள் பிராணனத்தை வைத்தாள். பைரவநாத பிந்து பிராண ஸ்தூல ருத்ரத்ரேக 9 வகையான நவசக்திகளை அதிலே வைத்தார். 9 வகையான சக்திகளை அதற்குள்ளே வைத்துவிட்டாள். இவள்தான் ஆதிபராசக்தி. அதற்காகத்தான் மறதி வராமல் இருக்க நான் ஆலமும் அரசும் ஆவேன் என்றான். எங்கு திருடிய வாசகம் இது? அன்னை ஆதிபராசக்தி இடத்திலே திருடிய வாசகம் இது. கீதை சொல்லும்போது இது கவனம் போனது. 1ஆ 2ஆ புலிகினான் கண்ணன். அதைதான் அன்னை மகாலட்சுமி சொல்லும்படி அவன் நாவிலே நின்று உரைத்தாள். நல்லதும் கெட்டதும் நிற்க வைப்பது நாவிலே அன்னை மகாலட்சுமி தான். எத்தனை ஆனந்தம் இதற்குள்ளே! இவை அனைத்திற்கும் ஸ்தூலம் என்ற என்னையா இது ஊஞ்சல் எங்கிருந்து வந்தது? மரத்திலிருந்து வந்தது. மரத்தின் பெயர் மருவி ஊஞ்சல் என்று ஆகிறது. தங்கத்தால் ஆனால் கூட தங்க ஊஞ்சல், பித்தளை ஆனாலும் பித்தளை ஊஞ்சல், வெள்ளியானால் வெள்ளி ஊஞ்சல். அதனுடைய பிரதானம் மறைக்கப்பட்டு ஊஞ்சல் என்று பெயர் வருகிறது. இத்தனை பிரதான நிலைகள் ஒன்று கூடினால் ஸ்தூலம். இதுதான் மனிதனுடைய திரேகம், இதுதான் எறும்புடைய திரேகம், இதுதான் மரத்தின் திரேகம், இதுதான் மீனின் திரேகம், இதுதான் ஆமையின் திரேகம், இதுதான் நரசிங்கத்தின் திரேகம், இதுதான் ராமனின் திரேகம், இதுதான் வாமனின் திரேகம். இறைவனை வேறுபடுத்தி காண்பது மனிதனுக்கும் இறைவனுக்கும் வேறு சக்தி. வளர்ந்தான் குறைந்தான், அளந்தான் குறைந்தான், அளந்தான் குறைந்தான். இதுதான் அன்னையின் மகாசக்தி. இதுதான் அன்னையின் மகாசக்தி. இதைதான் நவநவசக்தி பிருந்தா பிருகுசக்தி பிருந்தாவனி. ருத்ரத்ரேக மூலாதாரத்தில் கிளம்பி நரம்பு வழியே மண்டலம் கண்டு
யோக சக்தியை காண செய்வது, பிராணனை வெளித்தள்ளி மூக்கு வழியே பிராணனின் உள்ளிழுத்தல் மனித உடலின் தோற்றம். செயல் தெரியும் மனிதனுக்கு, ஐந்தறிவுக்கு செயல் தெரியாது. ருத்ர ருத்ரத்ரேகே, ருத்ரா ருத்ரத்ரேகே என்பது இதற்கு பெயர். ருத்ரனின் நாதத்தன்மை, ருத்ரனின் நாதத்தன்மை. மலையுள்ள கோயிலுக்கு செல்கிறீர்கள், மலை ஒரு உருவம், கோவில் ஒரு உருவம், கோபுரம் வேறு ஒரு உருவம், மதில் செவுறு வேறு ஒரு உருவம், கருவறை வேறு ஒரு உருவம், கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய கற்ப கிரகத்தின் வேறொரு நிலை, வேறொரு உருவம், அதில் இருக்கக்கூடிய பெருமாள் வேறு ஒரு உருவம். வேறு வேறு கோணங்களில் பைரவநாத பிந்து பிராணஸ்தூல ருத்ர திரேகா என்று அன்னை அனைத்தும் ஒன்றாக கூட்டுகிறாள். உன்னாலும் முடியாது, என்னாலும் முடியாது. உன்னாலும் முடியாது, என்னாலும் முடியாது. சுனாமி வருகிறது என்று ஏதாவது சென்றாது தின்னாமல் இருக்கிறோமோ? பேராழியும் பேரழிவும் உண்டு. யோகத்தினால் அதை வென்று விடலாம். ஒவ்வொரு வெல்கை தத்துவத்திற்குள் அன்னை ஆதிபராசக்தி இருக்கிறாள். ஒவ்வொன்றுக்குள்ளும் அன்னை ஆதிபராசக்தி இருக்கிறாள். அது சேடன் என்ற மாலவன் வழியாக வருகிறாள். உங்களுக்குள்ள பிரகிருதியான ஆசையான தெய்வம் எதுவோ அதை வைத்து வருகிறாள். எந்த மதமோ அதை வைத்து வருகிறாள். ஆனால் வரும்போது ஆசானின் வழியோடு வருகிறாள். எதை எப்பொழுது ஆசான் வழியாக கொடுத்து அருள வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும். விஷ்ணு விஷ்ணு ஆண்மகன், விஷ்ணு பிரணவமான பெண் தன்மையின் ஸ்ரீக்குள் அடங்கியவன் விஷ்ணு. விஷ்ணு பைரவநாத பிந்து பிராணத்துக்குள் அடங்கியவன். ருத்ரா ருத்ரே ருத்ரசக்தி, ருத்ரசக்தி ருத்ர பூஷா செய்பவள் இவள். வியாககுண்டம் மனிதனின் உடல். ஆனந்த ஸ்லோக அனந்த சக்தி ருத்ர அனந்த பைரவ நாத பிந்து பிராண ஸ்தூல ருத்ரத்ரேகே. நவ நவசக்தி பிருந்தா பிருகு சக்தி பிரந்தாவன ராதே பூஜா சக்தி வனதுர்கா ரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. ருத்ரத்தன்மையை மூலாதாரத்துக்குள் கிளப்புபவள் இவள். அதற்கு மனிதனின் உடலிலே நரம்பு மண்டலத்தை காண்பவளும் இவள். யோக சக்தியை காண செய்வதும் இவள். பிராணனை வெளித்தள்ள செய்வதும் இவள். மூக்கு வழியே அந்த பிராணனை உள் இழுப்பதும் இவள். மனித உடலுக்குள் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பெண் தோற்றமாக இருப்பவள் இவள். 5 அறிவரை இது தெரியாது. 6வது அறிவுக்கு இது தெரியும். அதற்காக மனிதனின் திரேகத்திற்கு ருத்ர திரேகா சிவன், பிரம்மம், விஷ்ணு 5 அறிவரையும் 6வது அறிவையும் தெரிவிக்கிறாள். இதற்கு ருத்ரத்ரேகா. ஆனந்தத்தின் நிலை, ஆனந்தத்தின் நிலை. ஓ, இதை அறிந்தால் இல்லறத்தை விட வேண்டுமா? இல்லறத்தை எப்பொழுது விட வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். ஞானம் வந்து விடுமா? வராது, அவளுக்கு தெரியும். காவி கட்ட வேண்டியது வருமா? எப்பொழுதும் காவி கட்ட வேண்டியதில்லை. ஆசானாகி விட முடியுமா? அதுவும் அவளுக்கு தெரியும். ஆசானை ஆட்டி படைக்க முடியுமா? அவள் ஆணையிட்டால் முடியும். ஆசான் அவளுக்குள்ளே அடக்கம், அவன் உனக்குள்ளே அடக்கம். இவை அனைத்தும் ஒரு பெண் ஒருத்தி செய்கிறாள்.
இவை அனைத்தும் பெண் ஒருத்தி செய்கிறாள். எத்தனை ஆனந்தம் அந்த பெண்ணுக்குள்ளே என்பதை கண்டு பாரும், கேட்டு பாரும், ஆனந்தம் பிறக்கும். இதற்கு அனா பைசா கூட செலவில்லை. இதற்கு அனா பைசா கூட செலவில்லை. மனம் ஒன்றுதான் செலவு. உலக உருண்டையை நீ பெண்ணாக அணைத்துக் கொள்கிறாய். அவள்தான் இந்த ஆதிபராசக்தி. உலகம் உன் கையிலே, அவள் உன்னிடத்திலே. ஓம் விஷ்ணு விஷ்ணு ருத்ர ருத்ரே ருத்ரசக்தி ருத்ரசக்தி ருத்ர பூஜா ஆனந்த ஸ்லோக அனந்த சக்தி ருத்ர அனந்த பைரவநாத பிந்து பிராணஸ்தூல ருத்ர திரேகே நவ நவசக்தி பிருந்தா பிருகுசக்தி பிருந்தாவன ராதே பூஜா சக்தி வனதுர்கா ரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி. ஒரு முற்றுப்புள்ளி. அனைவரையும் பெண்ணாக்கி விட்டாள். தேவி தேவியார் அனைவரும் எனக்குள்ளே, லட்சோபலட்ச தேவிகள் எனக்குள்ளே. லட்சுமியும் விஷ்ணுவும் சொல்கிறார்கள், ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. ருத்ரம் வரையில் பொருள் கண்டோம். 5 ருத்ரம் வரையில் பொருள் கண்டோம். 6 நவநவசக்தி பிருந்தா என்ற சொல்லுக்கு பொருள் காண்போம். சற்று பொறுத்திருந்து செய்வோம்.